கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நேற்று தினத்துல சிலுவையில மலர்ந்த முதல் பூவாகிய பாவ மன்னிப்பை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு 2வது பூவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில தொங்கி இருக்கும் போது திருவாய் மலர்ந்து சொன்ன விசேஷித்த மலர், விசேஷித்த பூ, அது கருப்போ செவப்போ அல்லது இனிப்போ துவர்ப்போ அல்ல, அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ரட்சிப்பு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், ரட்சிப்பு எல்லாரும் விரும்புவான். ரட்சிப்பை விரும்பாதவங்களே யாருமே கிடையாது. ஒரு பாவியை பார்த்து நீ ரட்சிக்கப்பட விரும்புறியாப்பா அப்படின்னா அவன் ரட்சிப்பை விரும்புவான். இன்னைக்கு உலகமே எதை விரும்புது தெரியுங்களா? ஒரு விதமான ரட்சிப்பு. ஒரு வேற மதத்தாரை போய் பார்த்து நீங்க எதுக்காக கடவுளை தேடுறீங்க, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க, எதுக்காக பலி செலுத்துறீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ வருஷம் செய்த எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு. ரட்சிப்பை விரும்பாதவங்களே யாருமே கிடையாது. ரட்சிப்பை அதிகபட்சம் எல்லாருமே விரும்புறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்து நம்மை மகிழ பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஒரு காரியத்தை சொல்லி வேகமா முடிக்க விரும்புகிறேன். 38 வருஷமா ஒருத்தர் வியாதிப்பட்டிருந்தான். அந்த பக்கம் நிறைய பேர் போனாங்க வந்தாங்க, எல்லாத்தையும் செய்தாங்க. ஆனா அவன் படுக்கையில இருந்து அவனை தூக்கி விட யாராலே முடியல. அவன் சும்மா தூங்கின்னு இருந்தில்லை, 38 வருஷமா அவனுக்கு கோமா. அவன் கை கால் பக்கவாதம் வந்து விழுந்திருந்தான். அந்த 38 வருஷமா அவனை பராமரிக்க ஆளே கிடையாது. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க அவன்கிட்ட போனான். அவனுடைய பாவ பிடியிலிருந்து, அவனுடைய பாவ அக்கிரமத்திலிருந்து, அவனுடைய பாவத்தினால் வந்த வியாதியிலிருந்து அவனுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில பூத்த 2வது பூ, அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்கோம். இன்னைக்கு உலகம் எதிர்பார்க்கிற ரட்சிப்பு, உலகம் கொடுக்க முடியாத ஒரு ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆதலாலே அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருப்போம். அவர் தருகிற ரட்சிப்பிலே நாம் மகிழும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.